வணக்கம்மா, யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஸோ இப்போ வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து எலெக்ஷன் வருது. ஸோ இப்போ வந்து நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறீங்களா இல்லை ஏற்கனவே அந்த கட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறாங்க, ஜனங்களே அதான் எதிர்பார்க்குறாங்க. எதனாலன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. எதுவும் பேசவும் முடியல, கேட்கவும் முடியல. அதனால நம்ம மாற்றினாக்கா ஒரு வாய்ப்பு கிடைக்கல நம்மளுக்கு. அது ஒரு எண்ணம் எங்களுக்கு. வேறு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தால் இப்போ தாமரை போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. உண்மையாக தான் நான் நினைக்கிறேன். சார் நன்றி. ஓகே, புதுசாக வந்து இப்போது இந்த கடந்த 60 வருஷமாக வந்து திராவிட இயக்கங்களை வந்து ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு மாற்றாக ஒருத்தர் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து ஆட்சியில் உட்கார வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது எங்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ வந்து புதுசாக வந்து அவர் அண்ணாமலை வந்திருக்காரு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு அவர் ஒரு முறை அவருக்கு வாய்ப்பு போட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்றது புதுசாக வந்து ஜனங்களுக்கு அப்போ தான் புரிய வரும். இப்போ இவங்க பண்ணது அந்த திருப்பி அவங்க முன்னோர்கள் பண்ண அரசியலே பண்ணிட்டு வர்றாங்க. வந்து ஒரு மாற்றத்துக்கோசம் வந்து புதுசாக அண்ணாமலை வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து எங்களுடைய கருத்தாக இருக்குது. வேலூரில் எஸ்சிஎஸ் வந்தால் ஒரு நல்லா இருக்குன்ற ஒரு தேங்க்ஸ். 2 வருஷமா கண்ணு தெரியாது இருந்தா அங்கே ஏசி சண்முக அங்கே போய் தான் இது கண் ஆப்ரேஷன் தெரியுது, பார்வை எனக்கு இப்போ நல்லா கொஞ்சம் தெரியுது. ரோடு தெரியாது இருந்துச்சு, தெரியுது. உனக்கு தான் ஓட்டு போடுவேன். சரி, இப்போ மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே மாற்றம் வரணும். எதனால நினைக்கிறீங்க அந்த மாதிரி? ஊருக்கு நல்லா செஞ்சால் பரவாயில்ல, விலைவாசி குறைக்கணும். யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏசி சண்முகம் வந்தால் நல்லா இருக்கும். தாமரை சின்னம், தாமரை தான் ஓட்டு அப்படின்னா. சரி, நன்றிம்மா. வேலூர் நாடாளுமன்ற தொகுதி எம்பி தேர்தலுக்கு வந்து ஏற்கனவே வெற்றி பெற்று போன கதிரானந்த் அவர்கள் வந்து நன்றி சொல்கிறதுக்கு கூட வரல குடியாத்துக்கு. அதனால் வந்து குடியாத்த மக்கள் வந்து அவரை நிராகரிச்சுட்டு நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, 1000 ரூபாய் கொடுக்கறதுனால தான் ஃபேரல் லவ்லி போடுறாங்க, இது பவுடர் அடிச்சுன்னு வராங்கன்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அது மாதிரி தகுதி வாய்ந்த பெண்கள்னு அவங்க சொல்கிறாங்க. அது எந்த இடத்துல வந்து தகுதி வச்சு அவங்க தயார் பண்ணுறாங்கன்னு தெரில. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் வங்கி கடன் அனைவருக்கும் தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனால் அனைவருக்கும் தள்ளுபடி பண்ணல, அதையும் தகுதியை வைக்கிறாங்க. இவங்க தகுதி வச்சு டாஸ்மார்க்கில் விலையாற்றுனாங்க, கரண்ட் பில் ஏற்றிக்கிறாங்க, மின்சார கட்டணம் ஏற்றிக்கிறாங்க, குடிநீர் கட்டணம் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், 1000 ரூபாய் இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மக்கிட்ட 2000 ரூபாய் வாங்குறாங்க. இதை ஜனங்க வந்து சிந்தித்து செயல்பட்டு மாற்றம் வரணும், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும். நான் வந்து ஒரு கட்சியில் சார்ந்து இருக்கிறதுனால நாம் சொல்ல முடியாது. மாற்றம்னா நீங்களே புரிஞ்சுக்கலாம், தமிழ்நாட்டுக்கு மாற்றம் வரணும், அவ்வளோ. இப்போ தேர்தலில் ஆல்ரெடி இருக்கிறவங்களே வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ புதுசாக என்ன வந்தால் நல்லா இருக்கு? புதுசாக ஏன்னா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? ஏன் உங்கள் மனநிலை அந்த மாதிரி மாறி இருக்கு? இப்போ இருக்கிற மல்லிகை செலவு எல்லாம் இருக்கிறத விட அதிகமாக டபுளாக இருக்கிறதுனால வேற யாருன்னா வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி அதுதான் நான் மனசில் நினைக்கிறேன். வேற ஒன்றும் மாறி ஓட்டு போட்டதுனால இல்லை, அது ஒரு இதுவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இது எண்ணம். மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். மற்றபடி இந்த வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதெல்லாம் நினச்சி தான் சொல்லுவோம். அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி ஏதாவது வர்றது, ஓய்வூதியம், அதெல்லாம் வந்து நல்லதாக மாற்றம் தான். யார் வரணும்னு நினைக்கிறீங்க? யார் நின்னாலும் நல்லா மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்தால் போதும். இப்போ வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வருது. அதுல வந்து எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களோட யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்? மாற்றம் வந்தா நல்லா இருக்குமா? ஏற்கனவே இருக்கவங்க வந்தா ஓட்டு போட்டா நல்லா இருக்குமா? உங்களோட விருப்பம்? மாற்றம் வந்தாதான் நல்லா இருக்கும். எதனால மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்? அம்மா இல்ல, அதனால இது மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். தாமரை சின்னத்தை தான் போடணும், பாரு. சரி, ரொம்ப நல்லது, நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் வருது. தேர்தலில் ஆல்ரெடி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க இருக்காங்க.
புதுசா வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பழசா இருந்த ஆண்டு ஆல்ரெடி இருந்தவங்க வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? புதுசாக வந்தவங்க நல்லா இருக்கும். ஏன் புதுசா வந்தா அவங்க நல்லா இப்போ இருக்கும்? ஏசிஎஸ் ஐயான்னு சொல்லிட்டு தாமரை சின்னத்தில் நிற்கிறாரு. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா. எதனால அந்த மாதிரி நினைக்கிறீங்க? அவர் எலெக்ஷனுக்கு வராதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. இப்போ எலெக்ஷன் வந்தால் ரொம்ப நல்லது செய்வாருன்ட்டு ஒரு நம்பிக்கை. அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் எப்படி செயல்படுறாரு? அவருக்கு அவரோட இது எப்படி இருக்கு கிரவுண்ட் லெவல்ல? அவர் நல்லபடியாக தான் பண்ணுறாரு எல்லாமே. அதனால தான் அவர் வந்தால் நல்லா இருக்கும். அண்ணாமலைஜினாலதான் நீங்க ACS போட போறீங்க, அப்படி சொல்றேன். அப்படி சொல்லுவார். அப்போ உங்க ஓட்டு வந்து கண்டிப்பா எனக்கு கண்டிப்பாக வந்து தாமரை. அண்ணாமலைஜினால நீங்க தாமரை இந்த வாட்டி முதல் வாட்டி இது பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சிரு அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும் bro. ஏன் தெரியுமா, அவர் எல்லாமே நல்லா தான் செய்யறாரு. பேசி சண்முக வந்து இப்போ எலெக்ஷன்ல வந்து எங்கங்க கேம்ப்லாம் போட்டுருந்தாரு, எல்லாரும் நல்லதா செஞ்சிருந்தாரு. முகாமெல்லாம் பண்ணியிருந்தாருல ப்ரோ, எல்லாத்தையும் நல்லதா செஞ்சாரு. அதே மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். ஆட்சியில வந்து எல்லாரும் நல்லதே செய்யணும். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி மட்டும் வருமானம் மட்டும் கம்மி பண்ண ப்ரோ, வேற ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜிஎஸ்டி வருமானம் இப்போ அதிகமாகுது, ஜிஎஸ்டி வருமானம் தான் எல்லாரும் பிரச்சனையே. ஆனா மத்ததெல்லாம் ஓகே. இப்போ சப்போஸ் நான் ஒரு கடைக்கு போனா 10 ரூபா பில் போட்டா 2 ரூபா ஜிஎஸ்டி வருமானம் போறான் ப்ரோ. குட்டி அடிக்க போறேன் 1000 ரூபா போறான், மினிமம் 500 ரூபா 50 ரூபா பில் போறான் ஜிஎஸ்டி வருமானம். ஓட்டு இந்த வாட்டி யாருக்கு போட போறீங்க? தாமதா ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.